வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இந்த ஃபின் நிஃப்டியோட டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ. அதில் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ணி ஒரு பெருசான பையிங் நடக்கலை. அங்கே போயிட்டு அங்கேருந்து டைரெக்டாக கீழே விழுந்துருச்சு நிஃப்டி. இந்த சிங்கிள் பிரிண்டில் எடுத்திருக்கு. சிங்கிள் பிரிண்ட்லேருந்து ஒரு 50-100 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆயிருக்கு அப் சைடில். ஸோ நம்ம சொல்லியிருப்போம் இந்த சிங்கிள் பிரிண்ட் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே, கிட்டத்தட்ட மிடில் ஆஃப் த டேல வந்து ஆக்ட் ஆகிருக்கு. இங்கே யாரெல்லாம் கேப்சர் பண்ணீங்களோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃப்யூச்சரில், அதாவது ஸ்பாட்லேயே நம்ம கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி நடக்கலாம் நிஃப்டி அப்படின்னா, சிம்பிள். இன்னைக்கான டே லோ வந்து ஒரு வீக்கான லோ. இங்கேருந்து பை பண்ணவங்க இங்கேருந்து பை பண்ணவங்கலாம் வீக்கான பையிங். ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக ட்ராப் ஆகிடுவாங்க. சேம் டைம் நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ அதனால் நாளைக்கு நம்மளோட வியூ, ஒன்ஸ் இந்த ஏரியாவில் எனி ரிஜெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா டைரெக்டாக ப்ரைஸ் இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை கிரைண்ட் பண்ணிவிடுவாங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு 25,015 தான் செல் சைடுக்கான நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். நாளைக்கு வந்து பை சைடு நம்ம பண்ண போகிறதில்ல, ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருந்துச்சு 25,500 லெவல்ஸ். ஸோ இதுதான் நிஃப்டியில் என்னோட லெவல்ஸு. ஸோ செல் தான் ஒன்லி, நோ பை. ஸோ பைக்கு எந்த என்ட்ரியும் கிடையாது. ஓகேவா? சரி வாங்க பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அதே தான். ரொம்ப நாளாகவே இங்கே ஒரு ரெஸ்பான்சிவ் பையிங்காக தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சடன்லி ஒரு இனிஷியேட் பையர்ஸ் வந்தாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நாளைக்கு மார்க்கெட் இந்த பீபாக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ப்ரீவியஸ் டே வேல்யூ ரேட் கீழே ஓப்பன் பண்ணி ஒன் டைம் ஃப்ரம் மேலேன்னு போட்டு ஒரு சூப்பரான அப் மூவ். யாரெல்லாம் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்களோ ஒரு சூப்பரான என்ட்ரி கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 52,600 என்ட்ரி எடுத்திருந்தா கூட, ஐபிஐ கட் பண்ணி எடுத்துருந்தா கூட 53,000. ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 600 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்க முடியும். சாரி, ஒரு 500, அரௌண்ட் 500 பாயிண்ட்ஸ்க்கு மேலே உங்களால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் இந்த இடத்த நிஃப்டியில். ஸோ இதுதான், இந்த பியூட்டி தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் இது நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும். வேறு எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸில் இந்த மாதிரி ஒரு மூவ்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. சரி, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. நிஃப்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பாருங்கள், பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் 52,800 லெவல். இன்னைக்கு மார்க்கெட் எக்ஸாக்ட்லி அங்கே தான் வந்தாங்க, பை சைடுக்கு. ஸோ செம்மையான ஒரு என்ட்ரி இன்னைக்கு. இவ்வளோ கிளியராக யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுதானே நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்த்து பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகான, நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா போயிட்டு என்னோட அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, நேற்றுக்கான வீடியோ. எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துக்கு தான் நம்மளோட வியூ அப்படின்னு சொல்லி, இதுதான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு. சரி வாங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஓகேவா? சிங்கிள் பிரிண்ட் ரிஜெக்ட் அதை பண்ணி இன்னும் மேலே போகலாம். இது ஒன்று. அப்படி போனால் இன்னைக்கான டே ஹை தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பை சைடுக்கு. இதுவே செல் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் ஒன்ஸ் இந்த டேலோ, அதுக்கப்புறம் இந்த ஏரியா 51,900. ஸோ ஒரு டார்கெட், செகண்ட் டார்கெட், ஃபைனலாக இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து செல்லுக்கான நம்மளோட லெவல்ஸ். இந்த ஏரியாவில் ரிஜெக்ட் ஆகுனா செல்லுக்கான இந்த லெவல்ஸ் 1, 2, 3. அப்பானா இன்னைக்கான டே ஹை ஃபர்ஸ்ட் டார்கெட். கிளியராக சொல்லிட்டேன், இவ்வளோதான். ஸோ இதில் ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
சரி, ஃபின் நிஃப்டியில் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி நம்ம ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தோம். ஸோ ஃபின் நிஃப்டியுமே இனிமேல் பார்க்கலாம். யாராவது ஃபின் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் சி ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டியில் ஒரு அழகான வேறு லெவல் என்ட்ரி நினைக்கலாம். என்ட்ரி எடுத்திருந்தா பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டிலையுமே ஒரு சூப்பரான மூவ் கிடச்சிச்சு பாருங்கள். ஒரு சிங்கிள் பஞ்ச்லாம் போட்டு ஒரு அக்ரெசிவான பையஸ் வந்து அடி தூக்கிட்டு போயிட்டாங்க மார்க்கெட்டை. ஸோ இந்த மாதிரியான டைம்லலாம் நல்லாவே ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு ஃபின் நிஃப்டியில் ரொம்ப சிம்பிள். இங்கே அதே மாதிரி தான் இந்த சிங்கிள் ப்ரிண்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த சிங்கிள் ப்ரிண்ட் சப்போர்ட்டாக எடுத்தால் அகைன் மார்க்கெட் மேலே போகும். ஒருவேளை இந்த சிங்கிள் ப்ரிண்ட்ஸ் கிரைண்ட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம இன்னைக்கான டேலோ இதை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுருப்போம். 23,968 தான் செல்லுக்கான லோ ஃபர்ஸ்ட் டார்கெட். அப்பாச்சுன்னா இதை ஃபர்ஸ்ட் டார்கெட் டே ஹை, இன்னைக்கான டே ஹை. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்லுக்கு இந்த 23,850 ஒரு லெவலை வந்து க்ரியேட் பண்ணோம் செல்லுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். அப் சைடுக்கு ஒரே ஒரு டார்கெட் தான் பை சைடு. இந்த சிங்கிள் பிரிண்டில் இப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்க்கணும் ப்ரைஸ். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நன்றி நண்பர்களே, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.